கத்தாதரா காதலுக்கு இதுல கேட்ட போது நம்ம LTFங்க. கத்தாதரா காதலுக்கு இதுல கேட்ட போதுடா. நீ பேசுறது என்ன கேமராலே கேக்குதுடா. ஆன்ல தான்டா இருக்கு, ஆன்ல தான் இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. LTF கோயம்புத்தூர் எவ்வளோ கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்படி ரைட் எடுத்து போனால் அந்த காலப்பட்டி ரோடு அப்படி போய் ஜாயிண்ட் ஆயிரும். நம்ம அப்படியே நம்ம நேர் வழி போயிடுவோங்க. ஸோ அன்னூர் ரோடோட போய் ஜாயிண்ட் ஆகும். நம்ம அப்படி போய் ஹோப்ஸ் போய் PSG போய் அப்படி போயிடுவோங்க நம்ம. ஸோ நீ இவ்வளோ தூரம் வண்டி ஓடிட்டு வந்திருக்கியாடா, டயர்டாக இல்லையானா? எனக்கு டயர்டாகவே இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் பைக் ஓட்டுற போலேயே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இருந்துட்டு ப்ரோ உனக்கு பைக் எப்போ கொடுக்க தோணுதோ அப்போ வந்து கொடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ப்ரோ அப்படின்ட்டார். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, வண்டி ஒரு நாள் சிவனேன்னு கையில் வச்சுட்டு கொடுத்துருமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அவரெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாருங்க. ஏன்னா அவர் நம்ம LTFங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க. போட்டு எல்லாமே சொல்கிறேன். நம்ம கேங்க நிறைய பைக்ஸ் இருக்குது. அடுத்த வீக் அதாவது இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் எப்போ பார்த்துட்டு இருப்பீங்க நான் கரெக்டாக சொல்ல முடியல. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைம் நம்ம வால்பாறை ரைடில் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை பிளான் பண்ணி கூட இருக்கலாம். இப்போ கூட பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன் வால்பாறை. ஏன்னா கண்டிப்பாக போகணும் யோசிச்சிட்டேன். பார்ப்போங்க, யோசிப்போம். இன்றைக்கி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 நாள் 6 நாள் டைம் இருக்குது நமக்கு. அதுக்குள்ளே நம்ம வண்டி ரெடி ஆச்சுன்னா நம்ம பிளாட்டி பசவை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்த வீடியோவில் டியூக் 390 எடுத்துகிட்டு போகலாங்க. டியூக் 390 நம்ம அண்ணன் பைக் தான். நான் நேற்று யோசிச்சு அவர்கிட்ட கேட்கணும். அவர் கேட்டால் தந்துடுவார், கண்டிப்பாக தந்துடுவார். ஆனால் பெட்ரோல் ஊற்ற முடியாதுங்க. ஏன்னா நம்ம அங்கேருந்து இது வரைக்கும் முறுக்கிக்க 700 800 பெட்ரோல் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே 390 இருந்துச்சுன்னா நம்ம முறுக்குறக்கெல்லாம் தரவே தரமா. மைலேஜ் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குங்க. ஸோ நைட் நேரத்தில் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறப்பா. ஓகே LTF கொஞ்சம் அப்படியே லைட்டாக இழுத்து ஓட்டலாம். ஸோ அவ்வளோதாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போனாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நம்ம வீட்டுக்கு ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே பொறுமையாக போவோம். ஆக்சுவலாக இதே பைபாஸ் கொஞ்சம் தூரம் வந்து போனால் பைபாஸ் கிடச்சிடல. பைபாஸில் நல்லா தட்டு ஓட்டே ஆரம்பிச்சிடலப்பா. இப்போ பைபாஸ் ஜாயின் ஆகிடுச்சா? இல்லை. உன்னோடு நான் வாழும் நொடியாலே போதும் அன்பே என்னை விட்டு பிரிந்தாய். அன்பே என் கண்ணில் நுழைந்தாய். லைட்டாக சளி வேறு பிடிச்சனால பாட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். LTF அன்னூர் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஏன்டா இன்னும் என்னதுங்க திருப்பூர் அவினாசி கோயம்புத்தூர் சக்தி. ஆஹா, எல்லா இடத்துலையும் இந்த பாலை வேலை செய்கிறனால எல்லா இடத்துலையும் திருப்பி விட்றாங்களே. ஓ மை காட், சரியான அலைச்சலாக இருக்குதுங்க. ஃபுல்லாக இந்த பாதாள சாக்கடையாக பாலை வேலையான்னு தெரியல. ஸோ நடக்கிறனால ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா திருப்பி விட்டுட்ருக்காங்கப்பா. இது ஒன்று தாங்க ரொம்ப டயர்டாக்குது நம்மளையே. சிவன் அப்படியே அந்த டிவைடர் இருக்குல்ல, அந்த டிவைடர்லேருந்து நீங்கள் அந்த டைமில் கேமரா ஆனில் இருந்துச்சான்னு தெரில. நம்ம திரும்ப இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர் இருந்துச்சு. நம்ம அப்படியே போயிருந்தால் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். சரி இருந்தாலும் இப்படியே போகலான்னு சொல்லி வந்தாச்சு. தெரிலங்க, தான் பண்ணுவோம். ஓகே, LTF கோயம்புத்தூர் ரோடு பிடிச்சாச்சுங்க. 38 கிலோமீட்டர் இருக்குது மொத்தம். ஒரு 10-11 கிலோமீட்டர் ஒரே ரோடு தாங்க. நம்ம எந்த வழியாக போகிறோன்னா கவுண்டம்பாளையம் அப்படி போயிடுவோம். ஆனால் அந்த வழி போகும், அவினாசி அந்த ரோடு போகும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கும் சொல்கிற மாதிரி ஹோப்ஸும் அதில் போய் ஏதோ ஜாயிண்ட் ஆகுங்க. நம்ம இந்த பைக் கேலரி கோயம்புத்தூர் பிரான்ச் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டியிருக்கு, அதனால் தெரியும்.
பட் இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பகலாக இருந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சாலும் நைட் நேரத்துலனால கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுங்க. நான் எப்படி லேண்ட்மார்க் வச்சுக்கோனா ஏதோ ஒரு பேக்கரி இல்லைன்னா மல்லிகை கடை நல்லா பார்த்து வச்சுக்குவேன். அதை வச்சு தான் நான் அப்படி இப்படின்னு சொல்லி லொக்கேஷன் டாலி பண்ணி போவோங்க. எல்டிஎஃப்னு கோயம்புத்தூருக்கு அப்படியே வந்தாச்சுங்க. ஸோ வழியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி பிரிச்செடுத்து தான் வந்தேன். ஆனால் அது கேமராவில் காட்டலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நைட் டைம்னால உங்களுக்கு வெறும் மீட்டர் மட்டும் தான் தெரியும், நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ரோடும் தெரியாது, பெருசாக வியூவும் தெரியாது. பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, விடுங்க பார்த்துக்கலாம். வாங்கங்க ஜாலி பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு நைட் ரைட் பிடிக்குமா இல்லை டே ரைட் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு நைட் ரைடு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எனக்கும் இந்த பூச்சிக்கும் சரியான பொருத்தங்க. எனக்கும் இந்த நைட்டில் அந்த பூச்சிலாம் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு ரெண்டுத்துக்கு சரியான பொருத்தம். எதனால் அப்படின்ட்டிங்கன்னா வைங்களேன், எனக்கு கண்ணில் அடிப்படுறதே ரொம்ப ஜாஸ்திங்க. சீக்கிரம் ஏன்னா இப்போ தான் கண்ணில் வந்து டம்முன்னு ஒரு பூச்சி அடிச்சிச்சு. கண்ணு வேறு வலிச்சிட்ருக்கு, மினிச்சுன்னு தெரியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரம் கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க. தூக்கம் இல்லைனாலோ இல்லை ஏதோ பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரு மாதிரி வீங்க வச்சா கண்ணு நல்லா சவர ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஒர்க் பண்ணலேருந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியே மேனேஜ் பண்ணுறது தாங்க. ஓகே, கொஞ்சம் தூரம் போகணும், இதோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்டிஎஃப் கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அப்படியே நம்ம எனக்கு தெரிஞ்ச நம்ம பிஎஸ்சி போய் அந்த வழியாக தான் போய் போவோம்னு நினைக்கிறேன். சரி எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஒருவேளை நம்ம அந்த கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையத்துலேருந்து அப்படி போயிடும். நாங்கள் மொத்தம் 2 வழி இருக்குது. பிஎஸ்சி வழியாக போனால் அந்த பைக் கலர் வரைக்கும் போயிட்டு போகணும் யோசிச்சுட்ருக்கேங்க. பட் இன்னைக்கு சண்டே இல்லை, இன்னைக்கு கடையே இருக்காது. இப்போ சரவணம்பட்டி வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு இப்போ டைம் என்ன மணி 8 ஆச்சு. சரவணம்பட்டி வந்து ரீச் ஆச்சுங்க. உடனே வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டருன்னு ஒரு 15-16 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். வீட்டுக்கு போனோடனே முதல்ல இந்த ஷூவை கழட்டணுங்க. காலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக மேலே உடம்புலாம் ஃபுல்லாக நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கால் மட்டும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா ஊட்டியில் நல்லா மழை பெஞ்சதில்லை. ஸோ அந்த மழையில் சாக்ஸ்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக ஷூவில் தண்ணி இறங்கிருச்சுங்க. அந்த தண்ணி வெளியேற்ற முடியாமல் ஷூ தவிச்சிட்டு இருக்குது. அண்ணே எல்டிஎஃப்ஏ கணபதி வந்து ரீச் ஆயாச்சுங்க. இப்போ எங்கே போகிறோன்னா வஉசி பார்க்க போய் பால் குடிக்க போகிறோம். பால்கோவா பால் அதை சாப்பிட போகிறோங்க. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி கொண்டிருக்கான்ல, எங்கள் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான். நான் இருந்துட்டு பேலன்ஸ் காசு இருந்துச்சுன்னா என்னடா பண்ணல அப்படின்னு கேட்டேன். எனக்கு பால்கோவா பால் சாப்பிட மண்ணில் தோணிடுச்சு. பையனே சொல்லிட்டான், சரி ஓகே எப்படி பால்கோ போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. எல்டிஎஃப்ஏ கணபதி வந்து ரீச் ஆயாச்சுங்க. அப்படியே நம்ம வஉசி தான் போக போகிறோம். ஸோ பாலை வந்துருச்சாங்க. இப்போ நல்லா கீர் இழுத்து ஓட்டலாங்க, வாங்க பார்த்துக்கலாம். இந்த இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடை பார்த்தா அடாடாடாடாடாடா, ஃப்ரீயான ரோடு பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல, எவ்வளோ மணி நேரம் ஆச்சு. எல்டிஎஃப்ஏ காந்திபுரம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. இதுக்கப்புறம் இனி அப்படியே லெஃப்ட் எடுத்து வஉசி போய் பால்கோவா பால் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டு பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த கடை இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்கும்.